நமஸ்காரம் எல்லாருக்கும். 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தேவ அசுர சம்பத்துக்கள் அதனுடைய வித்தியாசங்கள் அப்படின்னு பாக்குறோம். தெய்வ சம்பத்துக்கள்ங்கிறது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய நல்ல பண்புகள், அதெல்லாம். அசுர சம்பத்துக்கள்ங்கிறது நம்மளிடம் எது எது இருக்க கூடாதோ இருக்கிற அந்த தீய பண்புகளை நீக்குவது பற்றியும் சொல்ற ஒரு அழகான அத்தியாயம் இது. நம்ம ஏற்கனவே லிஸ்ட் ஆஃப் 26 தெய்வ சம்பத் பத்தி நம்ம பார்த்துட்டோம். எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் தெய்வ சம்பத்துடையவனாக இருக்கான் அப்படிங்கறத பார்த்தோம். அசுர சம்பத்தை ரொம்ப ஷார்ட்டா முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லோகம் கழிச்சு இப்போ டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம எது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதோட எது நம்ம வாழ்க்கையில விடணும், பண்ணக்கூடாதது அது தெரிஞ்சு அதையும் நம்ம நம்ம கிட்டேந்து அத அறவே ஒதுக்க வேண்டியதுதான் முக்கியமான கடமை. நல்லது பண்றதோட தீயது பண்ணாம இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால அதை இன்னும் டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகத்துக்காவது இது வரும்னு நினைக்கிறேன். சோ அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அசுர இயல்பு, அசுர சம்பத்துடைய அந்த மனுஷா அவளுடைய குணாதிசயங்கள் பத்தி சொல்லிட்டு வர. சோ அவ அசுர சுபாவம் இருந்ததுன்னா அவளுக்கு எது நம்ம செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பிரிச்சு யோசிக்கிற அந்த இது தெரியவே தெரியாது. அவளுக்கு எதை நம்ம செய்யக்கூடாது விளக்கணும் அப்படிங்கறதை அவ அறிய மாட்டார்கள். எப்படி மனசு போற போக்குல நடந்துப்பா. அது மாதிரி அவளுக்கு சௌச்சம் அப்படிங்கிறது கிடையாது. சௌச்சம்னா என்ன? புற தூய்மை அக தூய்மை எந்த தூய்மையும் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, சத்தியமும் அவ ஃபாலோ பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். அசத்தியம், அப்பிரதிஷ்டம், ஜெகதாகுர் அது பார்த்துட்டோம் இல்லையா? 8 பார்த்துட்டோம் மேம். ஓகே. சோ அவ சொன்ன மாதிரி நாஸ்திகவாதியா இருப்பா. அவளுக்கு இந்த தர்மம் அதர்மம் அது மாதிரி நம்மளுக்கு மேல ஒருத்தர் பரமாத்மா இருக்கா, பகவான்னு ஒருத்தர் இருக்கா, அதுல எல்லாம் துளியும் நம்பிக்கை இல்லை. அது மாதிரி நம்ம செத்து போனோம்னா, நம்ம பாவம் பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல இப்படி பிறப்போம், அந்த இந்த பாவ புண்ணிய கணக்கு இதெல்லாம் பத்தியும் அவளுக்கு சுத்தமா நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் தெய்வீக சம்பத் அசுர சம்பத் இருக்கும் மனிதர்களின் இலக்கணத்தை பத்தி சொல்லிட்டு வர. இப்போ 9வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். ஏதாம் திருஷ்டி மவஷ்டப்ய நஷ்டாத்மானோ அல்பபுத்தயக, அந்த சைலண்ட் ஆயிடும். சோ இல்பபுத்தயக பிரபவந்த்யுக்ர கர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. ஹேமசித்ரா மேம். ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயக பிரபவந்த்யுக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயக பிரபவந்த்யுக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்யக நஷ்டாத்மானோல்பபுத்தயக பிரபவந்த்யுக்ரகர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாஹ. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இந்த அசுர இயல்போட இருக்கிற இந்த மனிதர்கள் இருக்காளே,
அவ வந்து தன்னோட வாழ்க்கையில தன்னோட புத்தி, தன்னோட அதாவது என்ன பண்ணினாலும் தன்னோட மனசாலும் சரி, உடலாலும் சரி, பேச்சாலும் சரி, அவ எது பண்ணினாலும் எல்லாமே இந்த உலகத்துக்கு துன்பம் விளைவிப்பதாகவே இருக்கும். அவளுடைய ஆஹ் பேச்சு, அவளுடைய மனசு எல்லாமே வந்து மத்தவாளுக்கு துன்பம் விளைவிப்பதாக தான் இருக்கும். எல்லாம் நாசமா நாசத்தை அளிப்பதாகவே அது அமையும் அப்படின்னு சொல்றேன். சோ எல்லாம் அவளுக்கு பேர்பட்ட திறமை இருந்தாலும் அது லோக நல்லத்துக்கு கிடையாது, க்ஷேமத்துக்கு கிடையாது, அது லோக நாசத்துக்கே பயன்படுற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற இந்த அசுர சம்பத்து இருந்ததுன்னா. நெக்ஸ்ட், காம மாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிருஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாக. ஹேமாவதி மாமி. காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாக தம்பமானமதான்விதாக மோகாத் கிருஹீத்வா சத்கிராஹான் மோகாத் கிருஹீத்வா சத்கிரகான் கிராகான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாக பிரவர்த்தந்தே சுசித்ரதாக காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாக மோகாத் கிருஹீத்வா சத்கிரகான் பிரவர்த்தந்தே ग्रहान् प्रवर्तन्ते शुचिव्रताः काममाश्रित्य दुष्पूरं तम्बमानमदान्विताः मोहात् गृहीत्वा सद्ग्राहान् தீர்க்கம் மோகாத் கிருஹீத்வா சத்கிராஹான் मोहात् गृहीत्वा मोहात् गृहीत्वा मोहात् गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः. ஓகே. சோ இந்த அசுர இயல்பு உடையவர்கள் வந்து முக்கியமா அவளுக்கு ஆடம்பரம், எல்லாத்துலயும் ஒரு ஆடம்பரம், அது மாதிரி தற்பெருமை, அது மாதிரி திமிரு, உடம்பு முழுக்க திமிரும்பாளு, இதுதான் நிறைய அவள்கிட்ட மேலோங்கி இருக்கும். இந்த அசுர இயல்பு உடையவர்களுக்கு ஆடம்பரம், தற்பெருமை, மதம், மதம்னா என்ன, திமிரு, இது நிறைய உண்டு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு வந்து எப்பவுமே இந்த உலக போகங்கள் மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை, அது இருந்துட்டே இருக்கும். அனுபவிக்கணும், இந்த போகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அப்படி அவ ஆசை நிறைவேறாம போச்சுன்னா அதுக்கு அந்த மனசுல எப்படி இருந்தாலும் அதை அடையணும்ன்ற அந்த பிடிவாதம் அதெல்லாம் வந்து அவளுடைய சுவாவமா இருக்கும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போகுவார்கள் அந்த மாதிரி. சோ சாஸ்திரத்துக்கு விரோதமா சில முடிவுகளையும் அவர்கள் எடுப்பார்கள். இந்த மாதிரி போகங்களை வந்து அனுபவிப்பதற்காக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அகெயின்ஸ்டாவும் அவ நடந்துப்பா. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அசுர சம்பத்து உடையவர்களுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்ற. சோ அவளோட பழக்க வழக்கம், நடையுடை பாவனை எல்லாமே வந்து அந்த சாஸ்திர விதிப்படி இல்லாம சாஸ்திரத்துக்கு மீறியே இருக்கும். சோ அவளுடைய செயல்களும் தூய்மையற்ற செயல்களாகவே இருக்கும் அப்படின்னு அவளுடைய ஜெனரல் இலக்கணத்தை சொல்லிண்டே வர. சிந்தா மபரிமேயாம் ச பிரளயாந்தா உபாஸ்ரிதாக காமோபபோக பரமா
ஏதாவதிதி நிஷ்சிதாக. இந்து மேம். சிந்தாமபரிமேயாஞ்ச चिन्तामपरिमेयां च பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக प्रलयान्तामुपाश्रिताः காமோபபோகபரமா कामोपभोगपरमा ஏதாவதிதி நிஷ்சிதாக. एतावदिति निश्चिताः चिन्तामपरिमेयां च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमा एतावदिति निश्चिताः चिन्तामपरिमेयां च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमा एतावदिति निश्चिताः. ஓகே, சோ இந்த உலக போகங்கள் மேல இருக்கிற அந்த பற்றுனாலேயே என்னன்னா வாழ்க்கையில எப்போதும் ஒரு சேஸ் இருந்துட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு. சோ வாழ்க்கை முழுக்கவே அவ போராட்டத்தோடையே இருக்கிறது. அந்த ஆசை காரணத்தினால அதை அடையணும், இதை அடையணும், நம்மளுக்கு புகழ் சேரணும், பெருமை சேரணும், செல்வம் சேரணும், குழந்தை குட்டி சேரணும்னு இப்படி ஒரு சேஸ். அதை அடையணும் அடையணும் அடையணும், அந்த ஆசைன்னு இருக்கு இல்லையா, அதுலயே அவ உழண்டுன்னு இருக்கிறதுனால அது சில இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது, சில இது கிடைக்காம போகுது. வாழ்க்கை முழுக்கவே அவ கவலையிலேயே அவ ஆட்பட்டு இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுக்க இப்படியே அவளுக்கு போறது, அது முடியறது. கடைசி மூச்சு வரைக்கும் அவளுக்கு இந்த கவலை கூடவே வந்துருக்கு. சோ அவ வாழ்க்கையோட குறிக்கோளே என்ன இருக்கும்னா, இந்த உலகியல் பொருள்களை சேர்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இதுதான் அவளுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள். இந்த வாழ்க்கையில நிறைய நான் சொத்து சேர்க்கணுமா, சந்தோஷமா இருக்கணும், என் குழந்தை குட்டியில் நன்னா இருக்கணும், இது மட்டும், இதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள்ன்ற மாதிரி அவ இருப்பாளே தவிர அதை தாண்டின ஒரு அந்த ஞானத்தை அடையணும் அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. இதோட அவ இதுதான் வாழ்க்கையோட அல்டிமேட் அப்படின்னு இருக்கா, அதுலயே அப்படியே ஆழ்ந்து போயிடுவா அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், ஆஷா பாஷ சதைர் பத்தாஹ காம क्रोध பராயணாக ஈஹந்தே காம போகார்த்தம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அந்நியாயே நார்த்த சஞ்சயான். ஜானகி மாமி. ஆஷா பாஷசதைர்பத்தாஹ आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थम् ईहन्ते कामभोगार्थम् अन्यायेनार्थसञ्चयान् अन्यायेनार्थसञ्चयान् आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थम् अन्यायेनार्थसञ्चयान् आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थम् अन्यायेनार्थसञ्चयान्. ஓகே, சோ அந்த ஆசையிலேயே இந்த உலக போகத்திலேயே அவ உருண்டு கிடக்கா அப்படின்னோடனே, அந்த ஆசையும் என்ன ஒரே நிலையான ஆசையா இருக்குமா? இல்ல, இன்னைக்கு ஒரு ஆசை, நாளைக்கு அதுவே வேற ஒரு ஆசை. அந்த மாதிரி ஆசைங்கிற அந்த கயிறு, பல்வேறு ஆசைகள் வருது. அத்தனை கயிறாலையும் அவ கட்டப்பட்டு ஆட்பட்டு இருக்கிறார்கள். சோ அது அந்த ஆசையெல்லாம் நிறைவேறறதுக்கு அழகான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த பகவான் பரமாத்மாவை வேண்டிக்கிறதுன்னு
அத பண்ண மாட்டா. அந்த பகவானையோ தெய்வத்தையோ நாடாமல் அதே மாதிரி நல்ல கர்மத்தை செய்யணும், அந்த நல்ல எண்ணத்தோட இருக்கணும், அதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு நம்ம ஆசை பூர்த்தி ஆகுன்ற அந்த ஞானமும் இல்லாமல் வெறும் காம குரோதத்தை மட்டும் அவ எருக பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆசை, அது நடக்கலைன்னா குரோதம், இதுதான் அவளுடைய இதுவா இருக்கும். சோ இந்த ஆசையும் குரோதமும் அவளை ஆட்கொண்டு விட்டா அவ எந்த எல்லைக்கும் போவா. திருட்டு பண்ண ஆரம்பிப்பா, பொய் சொல்ல ஆரம்பிப்பா, கொலை கொலை பொய் கபடம் வஞ்சனை சூதாட்டம் ஏமாத்து வேலை இது எல்லாமே அவ பண்ணுவா. மத்தவாளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்களில் அவ ஈடுபடுவா. எல்லாம் எதுக்கு? அந்த உலக போகத்துக்காக. என்ன வேணா they will go to any extent ன்னு சொல்வாளே, அந்த வரைக்கும் அவளை இழுத்துண்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த அசுர இயல்பு உடையவர்கள், அசுர சம்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறவா இப்படி எல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம அறவே களைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இத்தனை இது எக்ஸ்ட்ரீம்ஸையும் நம்மளுக்கு சொல்றா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அசுர குணங்களும் இருக்கு, அதையும் சொல்றார். இத மத்திய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ் தீத மபி மே பவிஷ்யதி புனர்தனம். ஜெயா ராஜசேகர் மாமி. இதமத்ய மயா லப்தம் இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். பவிஷ்யதி புனர்தனம். இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். ஓகே. சோ இந்த அசுர இயல்பு இருக்கிறவா ஒரு அப்படி ஒரு அகங்காரம் அவளுக்குள்ள இருக்கும். எப்படி அப்படின்னா, அதாவது எல்லாம் என்னுடைய முயற்சினால நான் இத அடைஞ்சேன் தெரியுமா, யாரும் இது இல்லை, எல்லாம் நானே, என்னாலதான் அது நடந்தது அப்படின்பா. ஏதோ ஒரு வெற்றி தனக்கு நடந்தாலும் சரி பிறருக்கு நடந்தாலும் சரி, அது என்ன நம்மளா பண்றோம்னு அர்த்தமா? நான் என்னோட சொந்த முயற்சியில நான் பண்ணினது அப்படின்னு எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிறது. அந்த அகங்காரம் அவளுக்கு உண்டு. அதே மாதிரி ஒன்னு மனசுல நினைச்சுட்டானா எந்த முயற்சியா இருந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்பா. சோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட இருக்கிறது. அது மாதிரி எவ்வளோ சேர்ந்தாலும் தன்னுடைய செல்வமாகட்டும் இதுவாகட்டும் ஒரு அந்த போரும்ன்ற அந்த இதுவே இல்லாம இன்னும் 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 அப்படின்னு, நான் எனக்கு ஒரு 100 கோடி சேர்த்தாதான் நான் நிறுத்துவேன் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன். பட் அந்த மாதிரி ஒரு இதுவே எவ்வளவுதான் நம்மளுக்கு பணமும் பதவியும் கல்வியும் கிடைத்தாலும் இதெல்லாம் இல்ல, நான் பாரு இன்னும் இதுன்னு ஒரு கற்பனை கோட்டை கட்டிண்டு வாழ்ந்துட்டு இருப்பா. சோ இதெல்லாம் இந்த அகங்காரம் ரொம்ப கூடி போச்சுன்னா இந்த மாதிரி மனப்பான்மை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றா. அதாவது என்னவா இருந்தாலும் நான் அடைஞ்சே தீருவேன்ற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு பிடிவாதம். அது மாதிரி என்ன ஒரு இது கிடைச்சாலும் என்னோட சொந்த முயற்சி நான் தான் பண்ணினேன் அப்படின்ற அந்த ஒரு தற்பெருமை, அந்த அகங்காரம். இன்னொன்னு அளவில்லா ஒரு எண்டே இல்லாம ஒரு கற்பனை கோட்டையிலேயே அடுத்து நான் இதுதான் இதுதான் இது வரைக்கும் நான் போவேன் அப்படின்னு ஒரு கற்பனை கோட்டையை கட்டிண்டு போறது. இதெல்லாம் அந்த அசுர இயல்பு.
असौ मया हतः शत्रुहु शत्रुर्னு இருக்கு शत्रुहु பண்ணிக்கோங்க हनिष्ये चापरा नपि ईश्वरो हमहं भोगी सिद्धोहं बलवान् सुखी ஜெயலட்சுமி மாமி. असौ मया हतः शत्रुः असौ मया हतः शत्रुः हनिष्ये चापरानपि हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी सिद्धोऽहं बलवान् सुखी असौ मया हतः शत्रुः हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी असौ मया हतः शत्रुः हनिष्ये चापरानपि ईश्वरो अमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी. ஓகே சோ Thank you, ma'am. இப்படி இருக்கிறவா என்னன்னா தன்னைதான் ஈஸ்வரன் நான் தான் சுப்ரீம் அப்படின்னு நினைச்சுப்பா எனக்கு மேல யாரும் கிடையாது என்னை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் உலகத்திலேயே சிறந்தவன் அப்படின்னு என் வழியில நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதுக்கு நடுவுல குறுக்க யார் வந்தாலும் என்னால அவளை ஜெயிச்சிட முடியும் யாரால வந்துட முடியும் பாப்போம் அப்படின்னு அது கடவுளால கூட முடியாதுன்னு பாப்பாருங்க அந்த மாதிரி ஒரு அசுர இயல்பு அப்படின்ற என்ன பகச்சுண்டு யாரால உயிர் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு அதாவது எல்லாத்தோடையும் நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு நினைப்பு அந்த ஒரு கோபம் அந்த ஒரு கர்வம் அவள்கிட்ட ரொம்பவே இருக்கும் அதாவது தான் தான் ரொம்ப பலசாலி தான் தான் ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப புகழ் பெற்றவன் நான் தான் ரொம்ப சிறப்பு பொருந்தியவன் நான் தான் மிகுந்த வலிமை மிக்கவன் அப்படின்னு என்கிட்ட யாராவது பகை பாராட்டினா அவளை நான் நரகத்துக்கு அமிச்சுடுவேன் அப்படின்னு அதாவது பெரிய தான் தான் ஈஸ்வரன் அப்படின்ற இந்த நினைப்போட இருப்பா அப்படிங்கிறான் அவளுக்கு என்னை விட பெரியவன் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற அந்த அகங்காரம் அந்த தற்பெருமை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற அடுத்தது ஆட்யோ பிஜனவா நஸ்மி கோ न्योस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञान विमोहिताः. ஜெயந்தி மாமி. आड्योभिजनवानस्मि आड्योभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः. इत्यज्ञानविमोहिताः आड्योभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः आड्योभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः. Okay. अनेक चित्त विभ्रांता मोह चाल समावृताः प्रसक्ताः हेच कामभोगेषु पतन्ति नरकेषु च. கலைவாணி மேம்.
अनेकचित्तविभ्रान्ता अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च पतन्ति नरकेषु च अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च. ஓகே. சோ இன்னும் கொஞ்சம் குணாதிசயங்களையும் சொல்லி இதோட நம்மளுக்கு அந்த அசுர இயல்புடைய மனிதர்கள் என்ன ஆவார்கள்னு சொல்லி முடிக்கிறா. அவ எப்பவுமே எனக்கு நிகரா யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறவா. அது மாதிரி தான் ஒரு காரியம் பண்ணிட்டு, இப்ப ஒன்னும் இல்ல, நல்ல நீ பணக்காரலா இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு இதுக்கு டொனேஷன் கொடுக்கறோம். அத டொனேஷன் நல்ல எண்ணத்தோட கொடுக்கறது இல்ல, இந்த உலகமே நம்மள போற்றணும் இதுங்கிறதுனால. சோ நீ டொனேஷனையும் கொடுத்துட்டு நான் தான் அதை பண்ணினேன் தெரியுமா, நான் தான் இதை பண்றேன் தெரியுமா, இத நியூஸ் பேப்பர்ல போடு, இதை டிவியில போடு, இதை போடுன்னு அதை எவ்வளவு முடியுமோ அத்தனை பேரும் நம்மள புகழணும், இது பண்ணணும், அவார்டு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கற அந்த இது. அதுக்கு ஏதாவது பலன் இருக்கா? கிடையவே கிடையாது. சோ அந்த மாதிரி நான் தாராளமா கொடுப்பேன் தெரியுமா, நான் தாராளமா பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அவ தனக்கே தான் பெருமை அடிச்சுப்பா. அஜ்ஞானத்திலேயே எப்போதும் மூழ்கி இருப்பா. சோ இந்த மாதிரி இந்த சிற்றின்ப போகம்தான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு அதையே நினைச்சுட்டு இருக்கா. அதிலேயே அவளுடைய ஈடுபாடு முழுக்க இருக்கும். இப்படிப்பட்ட அசுர இயல்புடைய மனிதர்கள் இந்த மாதிரி அவ ஒரு தானம் தர்மம் பகட்டுக்காக பண்ற அந்த தான தர்மம்லாம் ஒரு பயனும் அளிக்காது. அவ துன்பத்தையே துன்பம்தான் அவளை ஆட்கொள்ளும். அவ இந்த நரகத்துல பாழ் நரகத்துல போய் வீழ்வு அப்படின்னு சொல்றா. இப்படி அசுர இயல்பு படைத்தவர்கள் நம்ம பார்த்தோமே அந்நியன் படத்துல கும்பி பாகம், அந்த மாதிரி நிறைய இந்த நரகங்கள்ல போய் வீழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவளுடைய நிலை. இத்தனை குணங்கள், இந்த மாதிரி குணங்கள் உடையவர்களுடைய நிலை நரகம் தான். கடைசியில நரகத்துலதான் போய் இருப்பா. நம்ம முதல்ல பார்த்தோம், சாத்வீக குணம் இருக்கிறவா சொர்க்கத்துக்கு போவா, அந்த சுகபோகங்களை அனுபவிப்பான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க இந்த அசுர இயல்பு நிறைய இருக்கிறவா கடைசியில என்னதான் நீ பண்ணாலும் அது ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணினது கிடையாது, ஒரு ஆசையோட பண்ணறதுதான். அது ஒரு குறிக்கோளோட உன்னுடைய சொந்த இதுக்காக நீ பண்றதுதான். கடைசியில அது உன்ன நரகத்துக்கு தான் அழைச்சுன்னு போகும் அப்படின்னு சொல்ற. சோ அவ இப்படிப்பட்ட அந்த அசுர இயல்பு இருக்கிறவா பண்ற அந்த யஜ்ஞங்கள்லாம் பாழ்தான் ஆகும் அப்படிங்கறதையும் அவ சொல்றா. அதாவது நீ என்ன நல்லது பண்ணினாலும் உன்னுடைய இயல்பு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீ பண்ணேன்னா அதுக்கு காசு பலன் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்ற. ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக, அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க, ஸ்தப்தாக. ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக தன மான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பே நாவிதி பூர்வகம். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாக ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாக தனமானமதான்விதாக தனமானமதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனாவிதி பூர்வகம்
तम्बेनाविधिपूर्वकम् आत्मसम्भावितास्तप्ताः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते तम्बेनाविधिपूर्वकम् आत्मसम्भावितास्तप्ताः धनमान मैम இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते तम्बेनाविधिपूर्वकम्. ஓகே. சோ இப்படிப்பட்டவர்கள் என்ன ஒரு யஜ்ஞம் பண்ணினாலும் அது முறையற்றதாக தான் இருக்கும். பேர் தான் அவ யஜ்ஞம் பண்றோன்னு பேரு. அவளுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவ யஜ்ஞம் பண்ற ஒரே இது பேர் புகழ், அது அந்த மாதிரி ஒரு இல்ல தனக்கு நல்லது அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தானே தவிர அது லோகக்ஷேமத்துக்கோ இல்ல பிறருக்காகவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுவும் நம்பிக்கையும் கொஞ்சம் கூட கிடையாது. பண்ணணுமேன்னு பண்றா அப்படின்னு பாத்திரமா தான் தான் பெரிய இதுன்னு இந்த உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக பண்றதுதான் அந்த யஜ்ஞம். இவா பண்ற யஜ்ஞம்லாம் அப்படிதான். தன்னுடைய சொந்த நலனுக்காகவும் உலகத்துக்கு தன்னுடைய இத காமிக்கிறது பகட்ட காமிக்கிறதுக்காகவும் தான் இது பண்றா அப்படின்னு. சோ இப்படி யஜ்ஞம் பண்றவா கூட தாழ்ந்த கதியை தான் அடைவார்கள், அதாவது நரகத்தில் தான் வீழ்வார்கள். மனசுல அந்த அசுர இயல்போட நீ என்ன நல்லது பண்ணாலும் செல்லாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்ற. உன் மனசு தூய்மையா இருக்கணும். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், क्रोधं च संश्रिताः मात्म पर देहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. लक्ष्मी नारायणन मम्मी. अहङ्कारं बलं दर्पम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. எனக்கு இது படிச்ச உடனே போன ஸ்லோகம் படிச்ச உடனே இதுதான் ஞாபகம். எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம், கோவில் எல்லாம் போய் பார்த்திருக்கோம். ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருப்பா அந்த மூலவர் கிட்ட. அந்த மேல மண்டபம் ஆகட்டும், அந்த கோபுரம் ஆகட்டும், இது பண்ணிட்டு அங்க பார்த்தோம்னா கொட்டை கொட்டையா இதை நன்கொடை அளித்தவர் அவ பேரு அந்த இதுன்னு போட்டு நான் அப்பெல்லாம் நினைச்சுப்பேன், எதுக்கு இது நீ சுவாமிக்காக பண்ற, எதுக்கு இப்ப உன் பேரு பகட்டுன்னு. எனக்கு இதை படிக்கும் பொழுது அதுதான் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் தெரியணும், நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியணும். வேண்டாமே, நீ நீ என்ன நோக்கத்தோட பண்ற? அப்ப நான் எல்லாரும் 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்றியா, இல்ல நீ நிஜமாவே அந்த எண்ணத்தோட பண்றியா? இப்ப ஒண்ணும் இல்ல, இதுவே நான் சொல்றேன். நம்ம இப்ப ஒரு பஸ் ஸ்டாப்பே வைக்கிறா, மேல அந்த இது ஷெல்டர் கட்டரா, உடனே அதுல தன்னோட பேரை போட்டுக்க வேண்டியது, ஸ்பான்சர்ட் பை. எதுக்கு? எல்லாருக்கும் தெரியணும். ஏன்? அதெல்லாம் இந்த இதுல சேரும், அசுர குணத்துலதான் சேரும். சோ இங்க என்ன சொல்றான்னா, இந்த அசுர ஸ்வபாவம் இருக்கிறவா எல்லாருக்கும் தீங்கு இழைப்பார்கள், எப்போதும் பகைமை பாராட்டி கொள்வார்கள், தானும் கஷ்டப்படுவா, மத்தவாளையும் கஷ்டப்படுத்துறது, தானும் கஷ்டப்பட வேண்டியது. தான் என்ன கஷ்டப்படுறது?
தீராத ஆசை, எதுக்குமே எப்ப பார்த்தாலும் ஒரு ஏக்கம், ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம, அதனால தானும் கஷ்டப்பட வேண்டியது, பொறுத்தாயாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியது அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கிறவா என்னையே வெறுக்கிறான்னா பாத்துக்கோயேன் அப்படிங்கிற கிருஷ்ண பகவான். பரமாத்மாவையே, கடவுளையே வெறுக்க ஆரம்பிச்சு விடுறா. ஏன்னா அவ எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். அவ தன்னையும் பிறரையும் வெறுக்கிறான்னா என்ன, உள்ள அந்தர்யாமியா இருக்கிற என்னையும் வெறுக்கிற மாதிரி தானே ஆறுது. சோ மொத்தத்துல அவ என்னையும் வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ர மசுபான். இன்னும் போட்டு முடிச்சுக்கோங்க. ஆசுரீஷ் வேவ யோனிஷு. லலிதாமணி மாமி. இருக்கேன். எக்கோ அடிக்கிறது என்னோடதா? ஆமா, தெரியலையே. செக் பண்ணிட்டு வரல, அடுத்தது உங்களை கூப்பிடுறேன். தெரியாது எனக்கு அப்படின்லாம் பண்றதுக்கு. கேக்குறேன் இருங்கோ. மியூட்ல இருங்க. அடுத்தது கூப்பிடுறல. அடுத்தது லதா சுரேஷ் மாமி. லதா சுரேஷ் மாமி. எஸ் மேம். தானகம் த்விஷத க்ரூரான். தானகம் த்விஷத க்ரூரான். சம்சாரேஷு நராதமான். சம்சாரேஷு நராதமான். க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான். க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான். ஆசுரீஷ்வேவ யோனிஷு. ஆசூரீஷ்வேவ யோனிஷு. தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான். க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான். க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான். ஆசூரீஷ்வேவ யோனிஷு. தீர்க்கம் இல்ல மாமி, ரெஸ்பாண்ட். ஆசுரீஷ்வேவ யோனிஷு. எஸ் மேம். ஆசூரீஷ்வேவ யோனி. ஆசுரீஷ் இல்ல, ஆசுரீஷ். ஆசு அசு ஆசு குட்டி. ஆசுரீஷ்வேவ யோனிஷு. தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான். க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான். ஆசுரீஷ்வேவ யோனிஷு. ஓகே, சோ இந்த மாதிரி கடைசியில என்னையே வெறுக்கிறா அப்படின்னு சொன்னார் இல்லையா பகவான். சோ அந்த மாதிரி இந்த பாவம் செய்யறவா, என்னையே வெறுக்கிறவா, இந்த கொடியவர்கள் எல்லாரும் இந்த உலகம் அப்படிங்கிற இந்த சுழற்சியில திருப்பியும் இந்த உலகியல் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பிறப்பா. அதுவும் எப்படி, அசுர பிறவிகளா பிறப்பா. மனுஷா கூட கிடையாது, மனுஷாளுக்கும் கீழே அசுர பிறவினா மனுஷாளுக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் விலங்குகள், பறவை, புழு, பூச்சி, இது எல்லாமே அசுர பிறவிகள்ல சேரும். பன்னி, நாயி, பாம்பு எல்லாமே அதுல சேரும். அதுலதான் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதோட முடியாது, திருப்பியும் பிறப்பு வரும். ஆனா அசுர பிறவியில பிறப்பா. இந்த அசுர இயல்புல அறவே நம்ம மாத்திக்கணும், களைக்கணும். லாஸ்ட் ஸ்லோகா, லாஸ்ட் இல்ல இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு. ஆசுரீம் யோனி மாபண்ணா மூடா ஜன்மணி ஜன்மணி மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். லலிதாமணி மாமி வாங்கோ. போட்டிருக்கேன், என்னமா அது தெரியல. இப்ப கரெக்டா இருக்கு. வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஆசுரீம் யோனி மாபண்ணா. ஆசுரீம் யோனி மாபண்ணாம். மாபால மாபண்ணா. ஆபண்ணாம்.
மூடா ஜன்மனி ஜன்மனி மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராப் இருங்க மாம பிராப்யைவ கௌந்தேய மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம் ததோ யாந்தி அதாம் கதிம் தாம் இல்ல தமாம் தமாம் சரி ததோ யாந்தி அதாமம் தம் சரி யாந்தி பிரிக்க வேண்டாம் மாமி அத தீயும் ஆவும் திய பண்ணிட்டு இருக்கோம் ததோ யாந்த்யதமாம் கதிம் எடுத்துட்டுமா ஆவையும் தீயும் எடுத்துட்டு தியன்னு போட்டுருங்க அந்த இடத்துல இத்து யாந்த்யதமாம் யாந்தி யாந்த்ய தமாம் யாந்தி தமாம் கதிம் ஆசுரீம் சொல்லுங்க சொல்லுங்க ஆசுரீம் யோனிம் ஆபன்னாம் மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி தமாம் கதிம் யாந்தி இல்ல யாந்த்யதமாம் யாந்தியன்னு வச்சுக்கோங்க யாந்தியன்னு போட்டு இத்து தமாம் கதிம் யாந்த்யதமாம் யாந்த்யதமாம் கதிம் கதிமா கதிமா கதிம் கதி சொல்லிட்டா ஒரு தடவை சொல்லிட்டா சொல்லுங்க மாமி ஆசுரீம் யோனிம் ஆபன்னாம் மூடாம் ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ மாமப்ராப்யைவ மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோத்யாந்தி தமாம் கதிம் உங்களை நான் அந்த தீய எடுங்கோ இத்து போடுங்கோன்னு சொல்றேனோ போட்டுட்டேன் ஆனா அப்புறம் யாந்தி யாந்தின்னு ஏன் சொல்றேன் யாந்த்யதமாம் யாந்த்யதம் மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோத்யாதி தத்தோக்கு அப்புறம் ஏன் இத்து போடுறேன் தத்தோ யாதான் ததோ யாத்ய தமாம் கதிம் அவ்வளவுதான் யாந்த்யதமாம் கதிம் யாந்த்யதமாம் கதிம் அதேதான் ஓகேவா வந்தது சரி சோ இந்த மூடர்கள்லாம் இருக்காளே அவள்லாம் எப்போதும் என்ன அடைய போறதே இல்ல ஒவ்வொரு பிறவியிலையும் அவ இந்த அசுர இயல்புள்ள பிறவியதான் அவ அடையறா அடைஞ்சு மனுஷாலும் இல்ல எப்போதும் இந்த மனுஷாலை காட்டிலும் இந்த கீழ்த்தரமான நிலையை மட்டுமே அவர்கள் எய்துகிறார்கள் நரகத்தை அனுபவிக்க வேண்டியது அப்புறம் திருப்பியும் இந்த அசுர பிறப்பாகவே பிறக்க வேண்டியது இப்படியே பயின்றிருக்கும் அவ சுழற்சி என்னைக்கும் என்ன அடையறதுங்கிற அந்த இதுக்கே வரமாட்டா இந்த அசுர இயல்பு இருந்ததுன்னா சோ ஒவ்வொரு பிறப்பும் அவளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நரகத்தை அனுப்பிச்சு விட்டுட்டு பிறப்பு வரும்போது அசுர பிறப்பு தான் அவளுக்கு மனுஷாலா கூட கிடையாது இப்ப நம்ம எல்லாம் மனுஷாலா பிறந்திருக்கோம்னா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் நல்லது பண்ணிருக்கோம் அதனாலதான் மனுஷ பிறவி நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு இங்க இருந்து நம்ம பிடிச்சு மேல போறதுக்கு அழகான மார்க்கமும் இருக்கு அத யூஸ் பண்ணிக்கணும் இதுல இருந்து கீழே போகாம சோ இந்த அசுரத்தன்மையை நம்ம களையறதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு நம்மளுக்கு தெய்வீக சம்பத்தை நீ சேர்க்கிறையோ இல்லையோ சுரத்தன்மையை நீ களைக்க வேண்டும் த்ரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாசன மாத்மனஹ காம क्रोधस ததா லோபஹ லோபஸ்ன்னு இருக்கு இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க
தஸ்மா தேதத் த்ரயம் தியஜேத். மகேஸ்வரி மேம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्. तस्मादेतत्त्रयं त्यजेत्. त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्. तस्मा तस्मा तस्मादेतत्त्रयं त्यजेत्. त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्. Thank you, ma'am. So த்ரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம். நரகத்துக்கு போறதுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்கான். அந்த மூணும் தான் நரகத்துக்கு செல்லக்கூடிய வழிகள். என்ன? காமம், குரோதம், லோபம். இந்த 3 தான் நரகத்துக்கு நுழைவாயில்களா இருக்கு. இந்த 3த்தையுமே நம்ம களையணும் அப்படின்னு சொல்ற. சோ காமம்ங்கிறது என்ன? நம்மளுடைய மனைவி, மக்கள், இந்த உலகத்து சுகபோகங்கள் மேல ஆசை, இது எல்லாமே காமம் அப்படிங்கிற இதுல வரும். சோ நம்மளுக்கு அந்த காமம் ஏற ஏற நம்மளுக்கு தீய இதெல்லாமே திருட்டு அந்த மாதிரி பாவம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி தர்மானுஷ்டானங்களை நம்ம கடைபிடிக்காம போறோம். இதெல்லாமே ஆசை, காமத்தினுடைய வெளிப்பாடு. அதனால காமம்ங்கிறத நரகத்துக்கு நுழைவாயிலா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது கோபம். கோபம் ஏன் வருது? அந்த ஆசைகள் நிறைவேறாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கோபம் வருது. மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறது. அதனால அதுவும் 2வது நுழைவாயில். ஏன்னா அந்த கோபம் வந்துடுத்துனாலே நம்மளுக்கு என்ன, உடனே எவ்வளவோ பேர் நம்ம பார்த்திருக்கோம், அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் கோபத்துல தப்பான எவ்வளவோ செயல்கள் செஞ்சிருக்கா. கொலை வரைக்கும் கூட போவா சில பேரு. சோ அந்த மாதிரி ஹிம்சை, பாவங்களை பண்றது, பழி வாங்குறது, அந்த எண்ணம், இது எல்லாமே இந்த கோபத்தினால் வருது. சோ அதுவும் நரகத்துக்கு ஒரு நுழைவாயில். 3வது லோபம். லோபம்னா என்ன? பேராசை. எதையுமே அவ தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டா. அநியாயமா செல்வத்தை சம்பாதித்து சேர்ப்பார்கள். எல்லாமே ஒரு பேராசை. எல்லாம் எனக்கு கிடைக்கணும், எல்லாம் இது அப்படின்னு இந்த பேராசை. இந்த பேராசைனால எப்போதும் ஒரு பொய், ஒரு கபடம், அவநம்பிக்கை, துரோகம், இதெல்லாம் அவளுக்கு குணங்களா போறது. சோ அது இன்னொரு நரகத்துக்கு அழைச்சுன்னு போற என்ட்ரன்ஸ் தான். சோ இந்த 3 தான் மெயின் என்ட்ரன்ஸ். காமம், குரோதம், லோபம். இது 3 இருக்கிறவா இந்த 3 தான் நரகத்துக்கு 3 நுழைவாயில்கள் அப்படின்னு. சோ இது எல்லாமே மனுஷால கீழே படுகுழியில கொண்டு தள்ள காரணமானவையாக இருக்கின்றன. சோ இதெல்லாமே நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொடிய விஷம் அப்படிங்கறத நம்ம உணரணும். அதை முழுமையாக நாம் துறக்க வேண்டும். இந்த 3ஐயும் எவ்வளோப்பா, இதுக்கு மேல நம்மளுக்கு டீட்டெயில்டா யார் பாடம் எடுப்பா சொல்லுங்க? வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுங்கிறத இப்படி ஒரு மைன்யூட் டீட்டெயில் வரைக்கும் சொல்லி, அத்தனையுடைய எஃபெக்ட், இது அது எல்லாத்தையும் சொல்லி நம்ம திருப்பியும் அதை சொல்லி, அதாவது நம்ம மைண்ட்ல அதை ஏறி அப்படியே நிக்கணுங்கிறதுக்காக அத்தனை வாட்டி அவர் சொல்லி இதெல்லாம் ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோ துவாரைஸ் த்ரிபிர் நரஹ ஆச்சரத் தியாத்மனஷ் ஸ்ரேயஹ. ஸ்ரேயஸ்ன்னு இருக்கு, ஸ்ரேயஹ பண்ணிக்கோங்க. ததோ யாதி பராம்
கதிம். மைதிலி மாமி. ஏதைர்விமுக்தः கௌந்தேய. ஏதைர்விமுக்த கௌந்தேய. விமுக்தः ஹெச் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கிறதுனால. தமோத்வாரைஸ்திரிபிர்நரக. தமோத்வாரைஸ்திரிபிர்நரக. ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः. ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः. ததோ யாதி பராங்கதிம். ததோ யாதி பராம் கதிம். ததோ இல்ல மாமி, ததோ. ததோ யாதி பராம் கதிம். ஏதைர்விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்திரிபிர்நரக. ஆச்சரத்யாத்மனः ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः. ததோ யாதி பராம் கதிம். ததோ யாதி பராம் கதிம். யாதி எல்லாமே வெறும் தான், த கிடையாது. ஓகே. ததோ யாதி பராம் கதிம். ஏதைர்விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்திரிபிர்நரக. ஆச்சரத்யாத்மனः ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः. ததோ யாதி பராம் கதிம். சொல்லுவா? இல்ல வந்துட்டு. ஓகே, சோ இங்க வந்து அந்த 3 நரக நுழைவாயில்கள்னு சொன்னா இல்லையா, அந்த காமம், குரோதம், லோபம், இந்த 3ஐயும் இந்த 3 அசுர குணங்களான இந்த நுழைவாயிலுக்கான அசுர குணங்களை நம்ம அறவே விடுக்க வேண்டும். அண்ட் இந்த மாதிரி யார் இந்த 3ஐயும் முற்றிலும் நம்ம விட்டு ஒழித்தார்களோ அவ பரமகதியை அடைகிறார்கள். அதாவது பரமாத்மாவை அவ ஈஸியா அடைந்து விட முடியும். இந்த 3ஐயும் விட்டு ஒழிச்சாலே போறோம், அந்த பகவான அடையிறது சுலபம். காம குரோத லோப. அடுத்தது யஷ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்தி மவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. நமஸ்காரம். யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய. யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः. வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி. ந ச சித்திமவாப்னோதி. ந சுகம் ந பராம் கதிம். ந சுகம் ந பராம் கதிம். யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி. ந சுகம் ந பராம் கதிம். யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி. ந சுகம் ந பராம் கதிம். ஓகே, சோ சாஸ்திரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் வச்சதாண்டா சாஸ்திரம் அப்படின்னு தன்னோட இஷ்டப்படி தன்னோட புத்திக்கு எது நல்லதுன்னு தோன்றதோ அப்படி மனம் போன படி தன்னுடைய சொந்த புகழ் மதிப்புக்காக தன் ஆசைப்படி செய்யற அந்த காரியங்கள் எந்த பயனும் கொடுக்காது. அதன் விளைவாக பரமபதம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சாஸ்திரத்துக்கு அகைன்ஸ்டா நீ பண்ணேன்னா நீ என்னை அடைய முடியாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டான். லாஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகார்ய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதா நோக்தம் கர்ம கர்த்து மிஹார்ஹசி. நான் சொல்லணும் மேம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே.
तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तम् ज्ञात्वा शास्त्रं विधानोक्तं சாஸ்திரம் இருக்கடக்கனே சாரி மன்னிச்சுக்கோங்க மேம் ज्ञात्वा शास्त्र विधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि कर्म कर्तुमिहार्हसि तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि. ஓகே சோ தெய்வ சம்பத்தும் அசுர சம்பத்தை பத்தி எக்கச்சக்கமா அவர் சொல்லிட்டா. அந்த குணங்கள் இருக்கிற அந்த குணாதிசயங்களை பத்தியும் டீடைல்டா ஒவ்வொன்ன பத்தியும் சொல்லிட்டா. அது இருக்கிற மனுஷா அடையும் கதிய பத்தியும் சொல்லிட்டார். இப்போ லாஸ்டா என்ன சொல்ற, எது நீ செய்யணும் எது நீ செய்யக்கூடாது எல்லாமே டீடைல்டா சாஸ்திரத்துல கொடுத்திருக்கு. சாஸ்திரம் தான் நிர்ணயிக்கிறது நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. அதனால சாஸ்திர முறையில சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை நீ கரெக்டா செய்யி அப்படின்னு சொல்ற. ஏன்னா அதுல நம்மளுக்கு கிளீனா கொடுத்திருக்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. எல்லாமே இந்த மொத்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதனால நீ சாஸ்திரத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணு, அதுவே போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நீ நிஷ்காமமாக செஞ்சா பகவானை அது அடைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்திருக்கா. தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் இதோட முடியறது. ஓம் தத் சத் इति श्रीमद्भगवद्गीता ஓம் தத் சத் सारी मैम ओम तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे विभायोगो नाम दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அதை பிரிச்சுக்கோ. தெய்வாசுர அங்க ஒரு கமா, சம்பத் அங்க கமா, விபாக அங்க கமா, யோகோ 4 பிரிச்சுக்கோ. தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம दैवासुर संपद् विभाग योगो नाम षोडशोऽध्यायः. श्रीकृष्णार्पणमस्तु. பியூட்டிஃபுல். ஓகேவா? ஓகே மேம். வெரி குட். ரொம்ப ரொம்ப அழகான சாப்டர். 17வது சப்ததசோத்தியாயः 17வது சாப்டர் வந்துட்டோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்ரத்தை, சாஸ்திரம், ஸ்ரத்தை இத ரெண்டுத்தையும் வச்சு இந்த சாப்டர்ல நம்ம போகும். அந்த வேரியஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன், அதாவது நீ சாஸ்திரத்தை கடைபிடிக்கிற ஆனா ஸ்ரத்தை இல்ல, சாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிற ஆனா ஸ்ரத்தை இருக்கு, ரெண்டுத்தையும் கடைபிடிக்கிற ரெண்டுத்தையும் கடைபிடிக்கிறது இல்ல. சோ இந்த 4 பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருக்கிற மக்கள் அவ அடையும் அந்த நிலை எல்லாமே. இதுல நம்ம 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாக்கி இருக்கிற இதெல்லாம் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் இதுல பார்க்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி வச்சுடுறேன். அர்ஜுன உவாச்ச ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः.
முடிச்சுடலாம். எண்டிங் ஸ்லோகா வந்து அலமேலு மாமி. ॐ स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतितमस्तु मा विद्विषावहै तेजस्विनावतितमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा ॐ असतो मां सत्कमय तमसो मां ज्योतिर्गमय मृत्योर्माम् अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ॐ तत्सत्। Very nice. Thank you all. Thank you, madam. Thank you, ma'am.